இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிருகங்களுக்கு வந்து காட்டுப்பகுதியில் வந்து தண்ணி இல்லாத காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த விலங்குகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எனக்கு என்னவோ தோணுது. தயவு செஞ்சு இந்த விலங்குகள் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னு வச்சிங்களா, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் அடிக்குது. தமிழ்நாடு முழுக்கல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியா முழுக்க நல்லா வெயில் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அந்த அளவுக்கு வந்து வெயில் அடிக்குது. நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஒரு சுற்றுலா இடத்துக்கு வந்தோம். நாங்கள் வந்து சுற்றுலா இடத்துக்கு வரும்போது அங்கே வந்து குரங்கு கூட்டங்கள் வந்து நிறையா இருந்தது. நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மரத்துக்கிட்ட வந்து நிழலாக இருக்கே, வெயில் அதிகமாக இருக்குது, நிழலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அந்த பாட்டில் கொஞ்சமாக குடிச்சிட்டு மீதி பாட்டில் கையில் வச்சுட்டு இருந்தாங்க. குரங்கு என்ன பண்ணுறது, திடீர்னு அந்த தண்ணி பாட்டில் வாங்கி பிடுங்கிருச்சு. பிடுங்கினோடனே அவங்களும் வந்து பயந்துட்டாங்க. ஆனால் அந்த குரங்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குரங்கு பிடுங்கிறதுனால அவங்க கண்ணே ஊற்று பார்க்கும். என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குரங்கு வந்து திருப்பி வந்து ரியாக்ஷன் பண்ணுது. அப்போது என்னைய பொறுத்தவரைக்கும் மிருகங்கள் விலங்குகள் எதுவானாலும் சரிதான், முடிஞ்ச வரைக்கும் அதனுடைய கண்ணை வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து பார்க்காம இருக்கணும். ஏன்னா நம்ம அது கண்ணை எந்த அளவுக்கு நம்ம அதனுடைய கண்ணை நம்ம உத்து பார்த்துக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு அது வந்து எஃபெக்ட் அதிகமாக நம்மளை திருப்பி காமிக்கும். மிருகங்களுக்கு பொதுவாக பார்வையை வந்து தயவு செஞ்சு உத்து பார்க்குறத வந்து கம்மி பண்ணுறது நல்லது, சரிங்களா? இன்னொரு விஷயம், இந்த மாதிரி இந்த குரங்குகள் வந்து பாருங்கள், அந்த தண்ணி பாட்டிலில் பிடுங்கி ஒரு குரங்கு வந்து குடிச்சிச்சு, மீதி தண்ணி இருக்குது, திருப்பி இன்னொரு குரங்கு குடிக்குது பாருங்கள். எவ்வளோ ஸ்டைலாக உட்காந்து அந்த பாட்டிலை வந்து நெளிச்சு வளைச்சி எப்படி மனுஷன் குடிக்கிற மாதிரி அண்ணாந்து குடிக்குது பாருங்கள், எப்படி குடிக்குது பாருங்கள். மனுஷன் குடிக்கிற மாதிரி பாட்டிலை தூக்கி கரெக்டாக குடிக்குது. ஆனால் மிருகங்கள் எனக்கு என்னவோ தண்ணி பாட்டில் போனாலும் பரவாயில்ல, குரங்குகளோட இந்த தண்ணி பாட்டினால அந்த குரங்குகளோட தாகம் அடைஞ்சிருக்கு இல்லையா, அதை நினைக்கும் போது எனக்கு வந்து மனசுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி காட்டு விலங்குகளுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு பாத்திரத்தில் கூட தண்ணி ஊற்றி வைங்க, ரொம்ப புண்ணியமாக போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ வெயில் வந்து அடிக்குது. கிட்டத்தட்ட ஒரு மழை பெஞ்சதுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. இந்த குரங்கு பாருங்கள் தண்ணி எப்படி குடிக்குதுன்னு நல்லா பாருங்கள், என்ஜாய் பண்ணி குடிக்குது. வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நீ அதே கண்ணை எந்த ஒரு மிருகத்தையும் கண்ணை நேராக பார்க்கக்கூடாது. நம்ம சரி வா போலாமா? அது அங்கே ஒன்றுமானது வா.